இதை வந்து இப்போ நம்ம ரசத்தில் சேர்த்துக்கலாம். இது நான் ஜீரகம் எடுத்திருக்கேன், மிளகு எடுத்திருக்கேன், இஞ்சி, 2-3 சின்ன வெங்காயம், பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம இடித்து எடுத்துக்கலாம். மிளகு சேர்த்துக்குங்க. மிளகு 1 ஸ்பூன் எடுத்தால் நீங்கள் ஜீரகம் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்குனா ஜீரகம் கொஞ்சம் நல்லா நிறையா சேர்த்துக்குங்க இந்த ரசத்துக்கு. இப்போ இதை நம்ம நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஜீரகம் நல்லா இடித்தாச்சு. இப்போ இதில் நம்ம பூண்டு எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு, வெங்காயம் அதையும் சேர்த்து போட்டு இடிச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம், கடுகு. இப்போ கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு வத்தல் கிள்ளி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூட ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லாவே மடங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் மல்லிகை செடி தண்டு இருந்தால் கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ரசத்துக்கு இடிச்செடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதில் கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லாவே வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நான் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம பயிர் தண்ணி எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியோட நான் புளி கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே நுர கட்டி வரட்டும். கொஞ்சம் மல்லி இலை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரசம் சுற்றி நல்லா நுரைச்சி வருது பார்த்திங்களா, நல்லா முறை கட்டி வருது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம அமர்த்திடணும். இப்போ இந்த மஞ்சடி நமக்கு ஏற்கனவே சூடு இருக்கும், அப்போ அந்த சூடுவே நமக்கு போதும். ரசம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க. நமக்கு ரசம் கடுப்பு தன்மைன்னா டேஸ்ட்டு மாதிரி இந்த அளவில் நம்ம ரசத்தை இறக்கிக்கிறோம். இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வெல்லம் இல்லைன்னா சீனி இருந்தால் சேர்த்துக்கோங்க. அருமையான பச்சைப்பயிர் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சுருக்கணும், நல்லா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். சாதத்து கூட ஊற்றி சாப்பிட.